100க்கு 99 பேருக்கு உண்டான பிரச்சனை. அலுவலகத்தில் வேலை பார்க்குறான் பையன், அங்கே பொண்ணுங்க இருக்காங்க. இது 2 பேருக்கு இடையில் நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வேலை எப்படி, ஒன்றா காலையில் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க, ஒரே பஸ்ஸில் வர்றாங்க, ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, வேலை பார்க்குற இடம், கேன்டீனுக்கு சாப்பிட போகிறது. இப்படி பழகும்போது அது காதலாக போய் முடிஞ்சு அப்புறம் அது பலவிதமான மனக்கசப்புக்குள்ளே போய் நான் அன்புன்னு நினச்சவங்க கூட பழகினேன், ஏமாற்றிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள், பிரேக்கப்ஸு, இதனால் பாதிக்கப்படுறது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த பெரிய பாதிப்பு வருது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்பு அப்படிங்கிறது என்ன, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். 99% நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-16 வயசில் நான் ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை பேசியிருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, பெண்ணாக இருந்தால் ஆணுடைய ஒரு ஈர்ப்பு. பாடியில் ஹார்மோன்ஸ், இட்ஸ் அ ஹார்மோனியல் சேஞ்ச். பருவம் அடைஞ்ச உடனே இந்த ஈர்ப்பு வந்துடும். இந்த ஈர்ப்பு வந்த உடனே அந்த தேவைன்னு வந்துடுது. இன்ஸ்டிங்டிவ் லெவலில், பாடி லெவலில், மைண்டு லெவலில் இல்லை, பாடி கேட்குது. ஒரு 7 வயசில் இல்லையோ 10 வயசுலையோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த ஈர்ப்பு இருக்காது, பாடி லெவலில் அது கேட்காது. ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு விகல்பம் இல்லாமல் பழகும். ஃப்ரெண்ட்ஸாக 2 சின்ன சின்ன பிள்ளைங்க பழகும். அவங்களுக்குள்ள இந்த காதலை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அது 15 வயசுக்கு மேலே வருது? ஏன்னா உடம்புல ஒரு தேவை விடுச்சு. ஸோ நீங்கள் இதை 3ஆக பிரிச்சுக்கணும். உடல் ரீதியான ஒரு தேவை, அதனால் உங்கள் மனம் எப்படி வேலை செய்கிறது, அதனால் உங்கள் ஆன்மா எப்படி பாதிக்கப்படுகிறது அல்லது நல்லா இருக்குது. இது 3 லெவலில் இந்த உடம்பு ஆப்ரேட் ஆகுது, சயின்ஸ் இது. அப்போ உடலில் இப்படி ஒரு தேவை வந்த உடனே, இப்போ எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுக்கிட்ட எனக்கு உடல் தேவை இருக்கிறது, நான் எனக்கு அந்த பெண்ணு கூட உறவு வச்சுக்கணும்னு ஒரு ஆசை உருவாகிறது. ஆனால் அந்த பெண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த பெண்ணு எனக்கு அது பரஸ்பரம் 2 பேருக்குள்ளே பிடிக்கலை. ஆனால் இப்போ ஒரு ஆஃபீஸ் சூழ்நிலையில் 2 பேரும் ஒன்றா பழகிட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு வயசு 22 வயசு. இப்போ 15 வயசுலேருந்து எனக்கு இந்த வேட்கை உள்ளே இருக்குது, எனக்கு பூர்த்தி ஆகலை. அப்போது என் மனம் ஃபுல்லாக அந்த காமத்தை நோக்கியே இருக்கும். செக்ஷுவல் டிசையர் மேலோங்கி இருக்கும். அதுக்கு பேர் பயோமேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். அது அந்த ஈர்ப்பு இருக்கும். அப்போது என்னையும் அறியாமல் ஒரு பெண் என் பக்கத்தில் உட்காரும் போதோ என்னையை தொடும்போதோ எனக்குள்ளே அது தோணிக்கிட்டே இருக்கும். அந்த பெண் ஒரு அந்த மாதிரி எண்ணத்தில் பழக மாட்டாங்க, அல்லது பழகலாம், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். பட் எனக்குள்ளே இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் அது காதல்னு நம்ம சொல்கிறோம், பட் அது காதல் கிடையாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவை நான் பூர்த்தி பண்ணணுங்கிறது தான் அங்கே பிரதானமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது காதல்னு சொல்லவே முடியாது, அது அன்புன்னு சொல்ல முடியாது. இப்போ எனக்குள்ள ஒரு பசி இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அப்போ என்னையும் அறியாமலே என் மனம் அந்த பெண்ணை வேறு மாதிரியாகத்தான் பார்க்க தோணும். அதை நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். காதலிக்கும் போது விழுந்து விழுந்து கவனிப்பான் அந்த பெண்ணை. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, குருஜி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தார், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டாரு. காரணம் என்னன்னா இதுதான், கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு தேவை இருந்தது, இப்போ தேவை பூர்த்தி ஆகிவிட்டது, இப்போ அடுத்த பெண்ணை பார்க்க போயிட்டாரு. இது அன்புன்னு நம்ம நினைக்கிறோம், இது அன்பு கிடையாது. எப்போ ஒரு மனிதருக்கு எனக்கு ஒரு தேவைன்னு வந்துருச்சு, ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு நீடு எனக்குள்ள இருக்கு, இப்போ நான் ஒரு பெண்ணோட பழகிறேன், குறிப்பாக இந்த விஷயத்தில் பழகும்போது அது 99% அது காமத்துக்காக மட்டுமே நான் பழகிறேன். இதுதான் உண்மை. இதை பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். 99%. இப்போது இன்னொரு ஆண் இருக்கான், அவனுக்குள்ள அந்த தேவை இல்லை. இப்போ அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை, அந்த பசியும் அவனுக்கு இல்லை, அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. இப்போ அந்த பெண்ணிடத்தில் பழகும்போது அவனுக்கு ஒரு எண்ணமும் வராது, அதுக்குண்டான சூழ்நிலையே கிடையாது. சார் காலையிலேருந்து நான் சாப்பிடலை, 3 நாளாக நான் சோறு திங்கலை. இப்போ நீங்கள் கையில் என் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, வைக்கும்போதே உங்கள் கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அதில் செம்ம சூப்பர் சாப்பாடு நீங்கள் வீட்டிலேருந்து வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்போ சாப்பிட போகிறீங்க. இப்போது நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம்னா என் கவனம் பூரா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஃபன் பாக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா நான் 3 நாளாக சாப்பிடல.
இப்போ இதை எப்படி உங்க சாப்பாடை நான் எடுக்கலான்னு மட்டும்தான் எனக்கு தோணும். அப்ப எனக்கு ஒரு தேவை வந்து விட்டது. இந்த தேவையை நான் பூர்த்தி செய்யறது தான் என்னுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சமய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிடலாம், எப்படி உங்கள்கிட்ட கேட்கலாம், இதுதான் என் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது இயல்பு. அதே மாதிரித்தான் காதலும் அப்படித்தான், ஒரு ஆண் பெண் சேர்க்கையும் அப்படித்தான். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஏர்லி மேரேஜ் பண்ணாங்க 14 வயசில். ஏன்னா இது சாந்தி ஆகிடும், அது அமைதி ஆகிடும். அப்போது என் தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு, எனக்கு உன்னிடத்தில் இருந்து எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு ஆண் பழகும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில், இப்போது தான் இப்போ நான் ஒரு நிதானத்துக்கே வர்றேன். எனக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, ஒரு நிதானம் இருக்குது. உங்ககிட்ட இருந்து எந்த தேவையும் எனக்கு இல்லை, உனக்கு என்ன கொடுக்கலான்னு இப்போதான் எனக்கு ஒரு சிந்தனையே வரும். இந்த பெண்ணுக்கு நல்ல பழகிறாளே, அல்லது இந்த ஆண் நல்ல பழகிறான், இவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும், நான் என்ன உங்ககிட்ட இருந்து எடுக்கணுங்கிறது மனநிலை மாறி இந்த உயிருக்கு நான் என்ன கொடுக்கலாம்ங்கிற மனநிலை எப்பொழுது ஒருத்தனுக்கு வருகிறதோ இதுக்கு பேர் தாங்க அன்புன்னு பேர். இதுக்கு பேர் தான் லவ்னு பேர். லவ்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதோ, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதோ, ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறதோ கிடையாது. அன்பு என்பது ஒரு நிலைப்பாடு, அது ஒரு மனநிலை. அது ஒரு பொருளோ, ஒரு பொருள் சார்ந்தோ, ஒரு பெண்ணோ ஆண் சார்ந்தோ கிடையாது. எனக்குள்ள இது அன்பு, எனக்குள்ள எல்லாமே இருக்குது. இப்போ எனக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷம், இந்த ஆனந்தத்தில் நான் அப்படியே பறக்கிறேன். இப்போ என் கூட பழகிற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், இவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கு. இப்போ நான் என்ன உனக்கு செய்ய முடியுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது தான் ஒருத்தன் உண்மையான அன்பில் இருக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். 99% இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு குறைபாடு இருக்கு. என்னுடைய குறைபாடு எனக்கு வந்துருச்சுனாலே இப்போ என்கிட்ட நான் அன்பை இழந்து விடுவேன். ஏன்னா இந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி திருமணம் ஆகணும்னு நினச்சி பார்க்குறவங்க, எனக்கு நீ இதை பண்ணணும், எனக்கு நீ இப்படி செய்யணும், எனக்கு நீ இதெல்லாம் கொடுக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னா முடிச்சு போச்சு. அங்கே அன்பே கிடையாது, ஆரம்பமே தவறு. அப்போது என்னுடைய குறைபாட்டை நான் உங்ககிட்ட தீர்த்துக்க பார்க்குறேன். அப்போது ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை, எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் உன்னிடத்தில் நிவர்த்தி செய்கிறேன். இந்த திருமணமோ இந்த காதலோ நிலைக்கவே நிலைக்காது. ஒரு காதலாக இருந்தாலும் ஒரு ஆண் பெண் 2 பேரும் நேசிக்கணும்னா உனக்கு நான் என்ன கொடுக்க முடியுங்கிற உணர்வில் இவன் இருக்கணும். ஒரு பெண்ணு நான் உனக்கு என்ன கொடுக்கறதுங்கிற மனநிலையில் ஒரு ஆணும் இருந்தால் இந்த திருமணம் பிரமாதமாக இருக்கும், இந்த காதலும் பிரமாதமாக இருக்கும். இதுதான் உண்மையான அன்பு என்று அழைக்கிறோம். இல்லைன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும். நான் திட்டம் போட்டு இப்போ இந்த பெண்ணை மயக்கி அவ கூட எப்படி நான் உடல் சேர்க்கைக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த கிரிமினல் மைண்டு எனக்கு வேலை செய்ய தொடங்கும். இப்போது அதுக்குண்டான எல்லா நடிப்பையும் நான் செய்வேன். திறமை இருந்தால் கம்ப்ளீட்டாக அவளை மறைச்சி என்னை நல்லவனாக காமிச்சு அப்படி வச்சுருப்போம். இப்படி தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த காதலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவன் மாதிரி இருப்பான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அவனுடைய சுயரூபம் தெரியும். அல்லது அவங்க கூட நீங்கள் உடலுறவு வச்சுட்டீங்க, ஒரு 10 தடவை ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா அவனுடைய தேவை எங்கே பூர்த்தியாகி விட்டது. இப்போதான் அவன் உங்கள்கிட்ட நடிக்க மாட்டான் இனிமேட்டு, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு. இப்போ உங்ககிட்ட இருந்து அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போ உங்ககிட்ட அவன் அன்பாக இருந்தால் இது உண்மையான அன்பு என்று நீங்கள் சொல்லலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? 99% அப்படி இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. நான் சமுதாயத்தை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இவனுக்கு அந்த பசி இருக்கிறது. அப்போது அது இன்னொரு பெண்ணை தேடி போவார்கள், இன்னொரு பெண்ணை தேடி போவார்கள், இன்னொரு ஆணை தேடி போவார்கள். இது 2மே நடக்கும். ஸோ இது தெளிவாக ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பழகும் போதே இதை ஓப்பனாகவே பேசலாம், தவறொன்றும் இல்லை. எப்பா இதுக்காக தான் நீ என் கூட பழகிறியா, இதுக்காக பழகிறதா இருந்தால் தயவு செய்து என் கூட நீ பழகாத அப்படின்னே நீ ஓப்பனாக சொல்லிடலாம். அதுக்கப்புறமும் உங்ககிட்ட அவன் அன்பாக இருக்கிறான், அதை ஒரு 2 வருஷம் பாருங்கள், 3 வருஷம் பாருங்கள். அப்படியும் அவன் இருக்கான், உங்க மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு, அந்த உறவு முறை எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு உயர்ந்த நிலை. அது ஒரு காதலாக மாறுச்சுன்னா அது உண்மையான அன்பு என்று அழைக்கலாம்.
அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அப்படி ஒரு ஆண் பெண் இருந்தால் அது ரொம்ப பிரமாதமான விஷயம். இதை வந்து நீங்கள் மெச்சூர்டாக ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண தவறொன்றும் இல்லை. இது வந்து ஒரு குறைபாட்டை தீர்த்துக்கிறது தான் மனுஷனோட இயல்பு. என்கிட்ட இப்போ பணம் இல்லைன்னா, பணம் இருக்கிறவன் ஒருத்தன் ஃப்ரெண்டாக இருக்கிறான்னா அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு எனக்கு தோணும். அது எப்படியெல்லாம் அவனை யூஸ் பண்ணலான்னு தான் தோணும். இந்த மனநிலை வந்துருச்சுனாலே அங்கே அன்பு போய் பொசசிவ்னஸ் வந்துடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் பிரச்சனையில் போய் முடியுது. ஸோ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்புன்னா என்ன அப்படிங்கிற இது வந்து வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு உணர்வு. இதை உணரும் பொழுது தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். ஸோ உண்மையான அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த தேவைங்கிறது அங்கே இல்லாதப்போ தான் அது இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி இருந்து ஒரு ஆண் பெண் உறவுமுறை இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.